இன்றைக்கி நம்ம ஸ்கைவேதா கிச்சனில் காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு சில்லி பவுடர் 1 ஸ்பூனு, கொரியாண்டர் பவுடர் 1 டீஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூனு, பெப்பர் 1/2 டீஸ்பூனு, பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, காஞ்ச புதினா இது தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இது சேர்க்கணுன்னா ஒன்றும் அவசியம் இல்லை. கார்ன்ஃப்ளவரு அதாவது சோள மாவு 5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன், உப்பு தேவையான அளவு, லெமன் ஜூஸ் வந்து 1/2 பீஸ் எடுத்து இதில் புழிஞ்சிக்கிறேன், எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூனு. நீ குக்கிங் எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கோங்க. தண்ணி 2 டேபிள் ஸ்பூனு. அதுக்கப்புறம் நம்ம தேவைன்னா இன்னும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து ஒரு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த மாவோட பதம் இருக்கணும். இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் ஏற்கனவே வேக வச்சு, அதாவது ஹாஃப் தான் குக் பண்ணியிருக்கோம், பாதி தான் வெந்திருக்கணும். இப்போ இதை போட்டு இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த காலிஃப்ளவரில் வந்து எல்லா பக்கமும் பார்த்து கிளறுங்க, இது வெந்ததுனால உடஞ்சி போயிடும். பாருங்கள், மசாலா வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ் to 1 hour வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். இப்போ வந்து ஏர் ஃப்ரையரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணுறேன் 8 மினிட்ஸ்க்கு 370 டிகிரி ஃபாரன்ஹீட்டில். இப்போ நம்ம அதுக்குள்ளே இருக்க ரேக்கில் வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணி, ஏன்னா நம்ம வந்து காலிஃப்ளவர் வைக்கும்போது ஒட்டாமல் வரணும். இப்போ நம்ம ஊற வச்ச காலிஃப்ளவர் எடுத்து அதில் வந்து வச்சிடலாம். நல்லா ஓரளவுக்கு வைங்க, நிறைய வச்சிடாதீங்க. இப்போ வந்து நான் வச்சுட்டு அந்த ரேக்கில் இது வந்து நான் 2 ரேக்கு வர அளவுக்கு எனக்கு காலிஃப்ளவர் இருக்குது. ஒரு பெரிய பூ எடுத்திருந்தேன், ஸோ அதனால் 2 ரேக் வருது. இப்போ நம்ம இதை உள்ளே வச்சிடலாம். இப்போ இதை வந்து நான் இதில் நிறைய மூடு இருக்குது, அதில் சிக்கன் மூடு வந்து 20 மினிட்ஸில் வைக்கிறேன். அதை வந்து நீங்கள் 10 மினிட்ஸ்லேயே எடுத்து வெளியில் எடுத்து எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துட்டு திருப்பி வச்சு திருப்பியும் உள்ளே வச்சுருங்க. அது டோட்டலாக 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் அப்போ வந்து உங்களுக்கு அந்த இன்னும் ரோஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்னும் வேணும்னா இன்னும் திருப்பியும் ஒரு 3 நிமிஷம் திருப்பி செட் பண்ணிட்டீங்கன்னா மேலே நல்லா கூட்டிங் வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிரும். இப்போ நான் அதெல்லாம் செட் பண்ணி வைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி ஒரு ரேக்கு வந்து வெந்தனால எடுத்துட்டேன். இது வந்து இப்போ 2வது. பாருங்கள், நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை. இதை நீங்கள் என்கிட்ட ஏர் ஃப்ரையர் இருக்குது, அதனால் நான் பண்ணேன். இப்போ உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஆயில் ஃப்ரை பண்ணிக்கலாம், டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கைவேதா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.